டூட்ஸ் டிக்டாக் லவர்ஸ் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிக்டாக்கை லான்ச் பண்ணிட்டாங்க. என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறீங்களா? ஆமாங்க, கூகுள் டிக்டாக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இருங்க. உடனே பிளே ஸ்டோரில் போயிட்டு டிக்டாக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்க்காதீங்க. அது வந்து கிடைக்காது. ஸோ த்ரெட்டிட் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் த்ரெட்டிட்னு சர்ச் பண்ணாலும் அதுவுமே வந்து பிளே ஸ்டோரில் வந்து இருக்காது. ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ டிக்டாக்குங்கிறது என்னது? ஸோ டிக்டாக்குங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நம்ம வந்து ஒரு 1 மினிட்குள்ளே வீடியோ எடுத்துட்டு அதை வந்து நம்ம எல்லாத்துட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரியே ஸோ டிக்டாக் மாதிரியே வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் த்ரெட்டிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள் டிக்டாக் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த த்ரெட்டிட் வந்து யாருக்கு வந்து யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், இது வந்து டிக்டாக் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த த்ரெட்டிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து கூகுள் வந்து கொடுக்கல, சரியா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு த்ரெட்டிட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட் டு டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஆட் டு டெஸ்க்டாப் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ மொபைல்லே யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எங்கள் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல threadit.app அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும், Threadit அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அது அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ கூகுள் அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கூகுள் ஒரு மைக்ரோசாஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிடுங்க, சரியா? நான் வந்து சைன் இன் வந்து பண்ணியாச்சு. ஸோ சைன் இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ உள்ள வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க் ஆர் பர்சனல் லைஃப் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரியா? ஸோ இந்த Threadit வந்து எதுக்கு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ கூகுள் எதுக்கு வந்து திடீர்னு இது அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் இந்த மாதிரி ஒர்க் பேஸ்டுக்காக தான். ஸோ வேலை செய்கிறாங்கல்ல இந்த ஐடி எம்ப்ளாயிஸ் அப்படின்னா, ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற போல சொல்லலாம், சரியா? ஸோ எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இந்த ஒர்க் பண்ணும்போது அந்த என்ன ஒரு அப்டேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மெயிலெலாம் வந்து அனுப்பிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மெயிலெலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டுட்டா அவங்க வந்து அப்பப்போ வந்துட்டு வீடியோ மாதிரி எடுத்து அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, ஸோ அவங்களோட வேலையை பழுவை குறைக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், ஒன்லி ஃபார் ஒர்க் ரிலேட்டடுக்காக தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்காக இந்த டிக்டாக்ன்றதுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ ஒன்லி வந்துட்டு ஒர்க்குக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர் ஹோமில் பர்சனல் லைஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒர்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஆர்கனைசேஷன் நேமு அதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் எம்ப்ளாயிஸே நம்ம ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத போல சொல்லலாம். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யுவர் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கண்ட்ரி கேட்டிருப்பாங்க, ஸோ இந்தியான்னு கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இந்த Threaditங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து அதர் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதர்னு வந்து கொடுத்தாச்சு. அண்ட் உள்ள வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து கிரியேட் Threadit அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் பிளாங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு எதுவுமே வந்து இருக்காது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம டீம்மேட்ஸ்குள்ளே வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது போல கூகுள் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அந்த பிளாங்க் வந்து கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா வந்து ஓப்பன் ஆகிடுது, ஓகேவா? ஸோ கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் செல்ஃபி பக்கமோ இல்லை பேக் கேமரா எதில் வச்சாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசுகிறேன். ஸோ இதை நம்மளாம் வீடியோ வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிக் ஆப்ஷன் சப்போஸ் நீங்கள் கரெக்டாக எடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து எடுத்திருக்கேன். அண்ட் எடுத்தாச்சு. அண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1x 2x அப்படிங்கிற மாதிரிலாம் அது வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபினிஷ் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து யாருக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்டட்ன்றதுனா நீங்கள் வந்துட்டு யாருக்கு நீங்கள் அனுப்புறீங்க, ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு போட்டேன். ஸோ பப்ளிக்னு இருந்தது அப்படின்னா அந்த லிங்க் நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ எல்லாருமே வந்து பார்க்க முடியும், சரியா? ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்டட்ல நீங்கள் வந்து ஆட் பீப்புள், ஸோ பீப்புள் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோடிங் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்லோட் ஆனது பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஏதாவது ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சா அதுமே வந்து பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோ ஷேரிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிட்ஸ் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் வீடியோன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு கூட வந்து வீடியோ எடுத்து அந்த கூகுள் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 3 நிமிஷம் வரைக்குமே அந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டாபிக் கன்வர்ஷன்ஸ், ஹெட்டிங் கொடுக்குறது, அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐ சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அனானிமஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அனானிமஸ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து Threadit-குள்ள வந்துட்டு அவங்க சைன் இன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அனானிமஸ்னு வரும். அதே சைன் இன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பேர் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பேர் வந்து வருது இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வரும் சைன் இன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ சைன் அப் பண்ணியிருந்தாங்கன்னா. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் மறுபடியும் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ரிப்ளை பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பேசலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒர்க்குக்காக தான். ஸோ அதாவது அவங்களோட அந்த டைப்பிங் பண்ணியும் அந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுத்து டீம்ஸ்குள்ள அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகாது அப்படிங்கிறத வந்துட்டு என்னோட கருத்து. ஓகேவா, ஸோ இதுதான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்துட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்க்கு இது வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்ல வந்து இனிமேல் வந்து பண்ணலாம். ஸோ அதை நான் வந்து காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் இந்த பிளாங்க் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்து கிளிக் பண்ணுறேன். அண்ட் லோட தான் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்கள் லேப்டாப்ல வந்துட்டு இந்த கேமரா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விசிபிலிட்டி இருக்கும். அண்ட் இதில் சைடில் வந்து மைக்ரோஃபோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு கேமரா வந்துட்டு எந்த கேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோ கூட நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஆடியோ கூட ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து வீடியோ வந்து வரல. அண்ட் இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ ஷேர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு சைடில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன் நீங்கள் சப்போஸ் மெயில வச்சு காட்டணும், இல்லை உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் எக்ஸலில் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து போட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்னென்ன உங்கள் வீடியோ ப்ளஸ் உங்கள் ஸ்க்ரீன் வீடியோஸ் ரெண்டுமே வந்து காட்டிடும். அண்ட் அடுத்தது அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்ல வந்து ஏதாவது நீங்கள் ஆப்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்லை க்ரோமு இல்லை வந்து சம்திங் ஏதாவது எக்ஸல் அதை மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு கீழே வந்து இருக்குது. ஸோ என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வந்துருச்சு. சரியா, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ரோம் டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் க்ரோம்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றா ஒரு ஃபுல் வீடியோவும் எடுக்கலாம், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பாக வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டைப் ஆஃப் த டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது பேர் கொடுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதே ஏன்டா டிக்டாக்னு சொன்னது அப்படின்ட்டு. ஸோ எனக்குமே அப்படி தான் இருந்தது. நான் சும்மா அது கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அது கூகுள் டிக்டாக்னு போட்டிருக்காங்களே அப்படின்றது நான் கூட ஒரு மொபைல் ஆப் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அவங்க வந்து வச்சிருக்காங்க. மறுபடியும் இதுக்கு வந்து டிக்டாக்னு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்குது, ஒர்க் ரிலேட்டடுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படியா இல்லையாங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அப்புறம் இந்த Threadit வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டாபிக் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிஸ்கிரிப்ஷன்லையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.